மக்களை போகிற அதிர்ச்சியான செய்தி வந்து இருக்குது. ஜாக்லின் வந்து எவிக்ஷன் ஆகிறாங்க. நாளை காலையில் வந்து ஜாக்லின் எவிக்ஷன் ஆகிறாங்க. மிட்வீக் எவிக்ஷன் வந்து ஜாக்லின் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து இருக்குது. இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணால் கூட 100க்கு 100 நடந்திருக்குது. ஜாக்லின் வந்து எலிமினேஷன் ஆகிட்டாங்க. நாளைக்கு வந்து ஜாக்லின் எலிமினேஷன் ஆகிறாங்க. காலையிலே அதுவும் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்துருக்குது. ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன் தான். சரிங்களா? இன்றைக்கி புதன்கிழமையா, வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் தான் இருக்குதுன்னா கூட இதில் வந்து அந்த ஸ்டேஜில் நிற்கிறது தகுதியானால் என்னையை பொறுத்தவரை 2 பேர் தான். ஒன்று ஜாக்லின், இன்னொன்று சௌந்தர்யா. 2 பேர் கையை வந்து தூக்குறது 2 பேர் தான். 2 பேர் தான் வந்து இந்த கேமுக்காக அவங்களால 100% எஃபர்ட்டை போட்டு திட்டு வாங்கினாலும் சரி, அடி வாங்கினாலும் சரி, எல்லாமே பண்ணியிருக்காங்க. சௌந்தர்யா என்னென்னா எல்லாத்தையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விடுவாங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், ஒவ்வொருத்தவங்களுக்கு சொல்லும் போது கரெக்டாக வந்து இவங்களுக்கு இந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணி விடுவாங்க. இந்த பேட்டி கூட இன்றைக்கி இப்போ வந்து லைவில் போயிட்டுருக்குது. இந்த கண்ணியை வந்து குருப்பிசம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற பேரில் வந்து அங்கங்கே வார்த்தையை போட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடி வாங்கிறது, அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களாம் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஒன்றுமே பண்ணாமல் பேசுகிறமே யோசிச்சுட்டு இருக்கான். அவனை தூக்கியிருக்கலாம், முத்துக்குமனை தூக்கியிருக்கலாம். ஆனால் வந்து ஜாக்லினை தூக்குறது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. இது கண்டிப்பாக ஒரு அன்ஃபேர் விஷயம் தான். 2 பேர் தான் ஸ்டேஜில் ஏறணும். ஜாக்லினும் சௌந்தர்யாவும் தான் ஸ்டேஜில் ஏறணும். நம்ம என்ன தான் வந்து ஜாக்லினை பற்றி, ஜாக்லினுக்கு சௌந்தர்யாவுக்கு சண்டை வந்து அப்புறம் நம்ம ஜாக்லினை பற்றி பேசி ஜம்பிங் ஜாக்குன்னு பேசி ஜாக்லின் வந்து முத்துக்குமோட போய் சேர்ந்து மஞ்சிரியோட சேர்ந்து அப்படியே அவங்க வந்து ஒரு ரவுண்டு வந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் அவங்கள மக்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் ஒருத்தனை எதுக்கு உள்ளே வச்சுருக்கீங்க? அவனை தூக்கி வெளியே போட வேண்டியதானே? அதே மாதிரி விஷால் இருக்காப்புல, பவித்ரா இருக்காங்க, ரயான் இருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து இருக்கும்போது இது எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை. அது டாப் 3 வந்து கண்டஸ்டண்ட்டு, அதில் வந்து கண்டிப்பாக ஜாக்லின் இருந்திருக்கணும். இது வந்து ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன் தான். நாளைக்கு வந்து ஜாக்லின் எலிமினேட் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்மாக நியூஸ் வந்துருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க. மக்களை உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.